என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது மூன்றாவது அணி தயவு செய்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக மூன்றாவது அணி வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் எஃப்சி கோடம்பாக்கம். சோ நாலாவது பிரைஸ் எஃப்எஃப்சி செங்கல்பட்டு அண்ட் மூணாவது பிரைஸ் பிரெஞ்ச் எஃப்சி கோடம்பாக்கம். கூப்பர் டீம் எல்லாம் வரிசையா வந்து உங்களுக்கான பிரைசஸை கலெக்ட் பண்ணிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் அதனை தொடர்ந்து we have runner and winner in this competition. அதுக்கு நம்ம அப்புறமா வருவோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட எஃப்எஃப்சி செங்கல்பட்டு. போலாம் 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 ப்ளேஸ் போங்க ப்ளேஸ் போங்க. எஸ், ரொம்ப அழகா விளையாடி இந்த டோர்னமெண்ட்ல நாலாவது பிரைஸ் பிடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். மூன்றாவது அடுத்தது மூன்றாவது. அடுத்தபடியாக மூணாவது பிரைஸை தட்டி செல்லும் அந்த டீம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் எஃப்சி கோடம்பாக்கம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் பிரதர், ரொம்ப நல்லா விளையாடி வின் பண்ணிருக்கீங்க. மூன்றாவது பரிசையும் தட்டி செல்றீங்க பிரெஞ்ச் எஃப்சி கோடம்பாக்கம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆஹா, மேல கலர் கலரா பேப்பர் பாருங்கப்பா. நீங்க வெற்றி பெற்ற மாதிரி உங்களுக்கு மனசு மாதிரியே லேசா இருக்குது இந்த பேப்பரும். சூப்பரா பார்த்துட்டு இருக்கு. அந்த கிராக்கர்ஸ் விடாதீங்க ப்ளீஸ். நாங்கலாம் கலந்துக்கிட்டாலே ஸ்டாப் பண்ணுங்க. எஸ், மூணாவது பரிசு பிரெஞ்ச் எஃப்சி கோடம்பாக்கம். இந்த டோர்னமெண்ட்ல நல்லா சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணி மூணாவது பரிசை தட்டி சென்றிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். சோ உங்களுக்கு 25,000 எஸ் 25,000 மதிப்புள்ள காசோலையும் கோப்பையும் கொடுத்து உங்களை வந்து கௌரவிக்கிறோம், பாராட்டுறோம். உங்களுக்கான பரிசு பெற்று சென்று சந்தோஷமா இருங்க. இரண்டாவது பரிசு கால்பந்தில் இரண்டாவது பரிசு வாங்க. எஸ், கால்பந்து போட்டியில் இரண்டாவது பரிசுக்கான கால்பந்து போட்டியில் இரண்டாவது பரிசு வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய். 50,000 ரூபாய். அது மட்டும் இல்லாம உங்களுக்கான கப் கிடைக்கும். அந்த டீமை சொல்றதுக்கு ஃபுட்பாலை சேர்ந்த கமெண்டேட்டர் என் கூட இருக்காரு. எஸ், அந்த அவார்டு வாங்க போறது பாயன் செலக்ட் சி டீம். சோ அடுத்தது முதலாவது பரிசு வாங்குபவர்களை தொடர்ந்து கைப்பந்தில் முதல் 4 இடங்களை பிடித்தவர்கள் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இவங்க என்ன வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரன்னர் அப் அவார்டோட சேர்த்து 50,000 ரூபீஸ் கேஷோலை வாங்குறாங்க. எஸ், வாழ்த்துக்கள் பயான் செலக்ட் சி. அடுத்தது வாலிபால் முதல் 4 இடங்களை பிடித்தவர்கள் தமிழக அளவில் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு அளவிலான மாபெரும் ஃபுட்பால் போட்டியில ஜெயிச்ச முதல் டீம் இங்க பாயன் செலக்டட் ஏ. 1 லட்சம் ரூபாய் காசோலை, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான விக்டரி கப்பையும் ஜெயிக்கிறாங்க பாயன் செலக்டட் ஏ. வாலிபால்ல முதல் 4 இடங்களை பிடித்தவர்கள் முதலில் 4வது பரிசு, அடுத்தது 3வது பரிசு, அடுத்தது 2வது பரிசு, முதல் பரிசு. இந்த வரிசையில வாங்க, ஆர்டர்ல வாங்க. சோ எஸ், நம்ம பசங்க ஃபுட்பால்ல ஜெயிச்சு ஃபுட்பால் பாயன் செலக்ட் ஏ. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1 லட்சம் ரூபாய் வின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 1 லட்சம் நம்மளுடைய அமைச்சர் கையால வாங்குறாங்க. எஸ், வாழ்த்துக்கள் பயான் செலக்ட் ஏ. வாலிபால் கைப்பந்தில் 4ஆம் இடம் பிடித்தவர்கள் எஸ், தயவு செய்து 4ஆம் இடம் கோவளம்ல இருந்து ராக் ஸ்டார் டீம். அவங்க தான் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல 4வது பரிசை வந்து பெற்று செல்றாங்க. 4வது பரிசா 20,000 ரூபாய்க்கான காசோலை மற்றும் உங்களுக்கான கோப்பையும் உங்க கையில வழங்கப்படும். வாழ்த்துக்கள் ராக் ஸ்டார் கோவளம், சூப்பரா விளையாடுறீங்க. 3வது பரிசு தயவு செய்து வாங்க, ஸ்டேஜ் ஆண்ட வந்துருங்க. 3வது அண்ட் 3வது பரிசும் வந்து பாத்தீங்கன்னா கோவளத்துல இருந்து தாங்க இந்த பிரைஸும். அண்ட் 3வது பரிசை தட்டி செல்லும் அந்த ஒரு டீம் none other than Spartans கோவளம். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். இந்த டீமுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருந்துச்சு, சின்னதா சறுக்குனதுனால 3வது பரிசுக்கு வந்துட்டாங்கப்பா. அண்ட் அதோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25,000 மதிப்புள்ள காசோலையும் அவங்களுக்கான கப்பும் வழங்கப்படும். சோ எஸ், வாழ்த்துக்கள் ஸ்பார்டன்ஸ் கோவளம். உங்களுக்கான கோப்பையும் காசோலையும் உங்களுக்கு வழங்கப்படுது. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமா நம்ம ஸ்பார்டன்ஸ் கோவளம் வாலிபால் டீமுக்காக? இதுதான் உங்க பலத்த கைத்தட்டலா மக்களே? இன்னும் நான் உங்கள்ட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறேன். எஸ், தேங்க்யூ. அண்ட் அதனை தொடர்ந்து 2வது பரிசு நம்ம வாலிபால்ல இப்பதான் நம்ம பார்த்து முடிச்சோம். அந்த கேம் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓப்பனிங்ல இருந்தே நல்லா விளையாடிட்டு இருந்த டீம் அண்ட் none other than நம்ம மயில்வாகனன் அண்ணனோட டீம் அப்படின்னு சொல்லலாம். And the second prize goes to மயில்வாகனன் brothers. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க மக்களே. இவங்களுக்கான பிரைஸ்
இவங்களுக்கான பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் வித் டிராஃபி. 50,000 rupees பிளஸ் டிராஃபி எடுத்திருக்காங்க. இந்த நேரத்துல ஒரு முக்கியமான அறிவிப்பு. இவ்வளோ வாலிபால் ஃபுட்பால் இவ்வளவு சீக்கிரமா முடியறதுக்கு நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த கோவளம் மீனவர் பஞ்சாயத்து சபை, ஜோனவர் குப்பம் முஹல்லா பஞ்சாயத்தார்கள் மற்றும் கோட்டை மாநகர் பஞ்சாயத்தார்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க, அவங்களோட நினைவு பரிசு அவங்களுக்காக ரொம்ப கியூட்டான அழகான ஒரு நினைவு பரிசு நம்ம முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உருவ சிலை பேனாவை தாங்கி பிடிச்சிருக்க மாதிரி. எஸ், இந்த போட்டி நடைபெற கிரவுண்ட் கொடுத்து எங்களை உதவி பண்ண இந்து மீனவர் பஞ்சாயத்து சபைக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஜோனவர் குப்பம் முகலா பஞ்சாயத்தார்கள் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இந்த தருணத்துல இந்த டோர்னமெண்ட் நடக்க உறுதுணையா இருந்த அனைவருக்கும் நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமா நம்ம மீனவர் பஞ்சாயத்து சங்கம் விளையாட கிரவுண்ட் கொடுத்திருக்கீங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும், உங்க நல்ல உள்ளத்துக்கு ரொம்ப நன்றி. நம்மளோட கோட்டை மாநகர் 100 போட்டி நடக்கிறதுக்கு இன்னொரு கிரவுண்ட் அமைச்ச கோட்டை மாநகர் பஞ்சாயத்தார்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஆடியன்ஸ் எல்லாம் ரெடியா? அடுத்தது யாருக்கு கொடுக்க போறோம்? வாலிபால் ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு? வாலிபால் ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு? சத்தம் கேட்கல பெரிய பாளையம். நம்மளோட மாபெரும் தமிழக அளவிலான கைப்பந்து போட்டியில ஃபைனல்ஸ்ல வந்து கப் அடிச்சிருக்கிற டீம் இட்ஸ் none other than பெரிய பாளையம் டீம். ரொம்ப சூப்பரா விளையாடுனீங்க, நல்ல கோஆர்டினேஷன், நல்ல ரொட்டேஷன் உங்க டீமுக்குள்ள இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு மேட்சை செம்மையா வெற்றி அடையிறது மூலியமா நீங்க பெரிய பாளையம் டீம் வாங்கினா 1 லட்சம் ரூபாய் காசோலையும் உங்க கப்பும் பரிசா பெற போறீங்க. நம்ம தமிழக துணை முதலமைச்சர் மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட தமிழக அளவிலான மாபெரும் கைப்பந்து போட்டியில ஃபைனல்ஸ்ல கப் அடிச்சிருக்க டீம் ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் பெரிய பாளையம் டீம். நான் கத்துறேன், அவ்வளவுதான் கை தட்டுவீங்களா மக்களே? ஃபைனல்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க மக்களே, நல்லா கை தட்டுங்க. 1 லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸ். பாத்தீங்களா? வாழ்த்துக்கள், நல்லா இருங்க, இதே மாதிரி நிறைய கேம் விளையாடுங்க. அண்ட் இதுல ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம், ஃபர்ஸ்ட் 8 பிரைஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா நம்ம சுந்தரனா வந்து 16 டீமுக்கும் கேஷ் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த கேஷ் பிரைஸ் வாங்குறதுக்காக பிளேயர்ஸ் அனைவரும் காத்திருந்து உங்களோட பிரைசஸை வாங்கி கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்மளுடைய அமைச்சர்களுக்கு அடுத்த விழா இருக்கிறதுனால் ஃபுல்லாவே இருக்க முடியாத சூழ்நிலைகள். மற்ற டீம் பிளேயர்ஸ்க்கு இப்ப பிரைஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கும் ஸ்டார்ட் ஆயிடும். தயவு செய்து எல்லாம் ரெடியா இருங்க. நம்ம அமைச்சர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு எல்லாரும் இந்த டோர்னமெண்ட் நடக்க முக்கிய காரணமா இருந்தவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். எங்களோட இந்த விளையாட்டு திருவிழாக்கு வருகை தந்து மேடையை அலங்கரித்தமைக்கு சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றியை நாங்கள் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் மேடைக்கு எங்களோட எஸ்டிஎஸ் சுந்தரண்ணா அவர்களை வரவேற்கிறோம். நம்மளுடைய அவர்களை பாராட்டி சால்வை அணிகின்றார். இது போன்ற இளைஞர்கள் ஒவ்வொரு ஊராட்சியிலும் இருக்க வேண்டும் என்று பாராட்டுகின்றார். நம்மளுடைய அமைச்சர் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம், திருப்பூர் வடக்கு ஒன்றியத்தில் உட்பட்ட எல்லா இடத்திலையும் இது போன்ற இளைஞர்களை உருவாக்குகின்றார் நம்மளுடைய அமைச்சர். நம்மளுடைய ஒன்றிய பெருந்தலைவரும் மிக சிறப்பான முறையிலே இந்த விளையாட்டு போட்டியை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார். அவருக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நம்மளுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே சால்வை அணித்து பாராட்டுகளை தெரிவிக்கின்றார் நம்மளுடைய அமைச்சர். நம்முடைய ஒன்றிய பெருந்தலைவர் SRL இதயவர்மன் இவர் இல்லைன்னா இந்த போட்டி இந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்க முடியாது. இன்னைக்கு நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் அவர் தான் பாராட்டு தெரிவிப்பாரு. எங்களுடைய ஒன்றிய பெருந்தலைவருக்கு நாங்கள் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் இங்கு வருகை புரிந்த நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், ஒன்றிய பெருந்தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் கழக முன்னோடிகள், கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனை தொடர்ந்து மீண்டும் விடுபட்ட பரிசுகள் இந்த மேடையிலே வழங்கப்பட இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். விடுபட்ட பரிசுகள் தொடர்ந்து
வழங்கப்பட உள்ளது. நம்மளுடைய அமைச்சருக்கு அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் இருப்பது காரணத்தினால் அவர்கள் செல்ல வேண்டியுள்ளதால் சென்று விட்டார். எனவே தயவு செய்து அடுத்ததாக பரிசு பெற இருப்பவர்கள் மேடை முன்பாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வாங்க வாங்க. நம்மளுடைய கோவளம் இந்து மீனவர் பஞ்சாயத்து சபை, ஜோனவர் குப்பம் மொகல்லா மற்றும் கோட்டை மாநகர் பஞ்சாயத்தார்கள் மேடை மீது வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு இக்கட்டான நிலைமையில இந்த போட்டியை நாங்கள் துவங்கி நடத்தி இருந்தோம். வடகிழக்கு பருவமழை எங்களை அச்சுறுத்தியது. அதற்கெல்லாம் அஞ்சாமல் உடனடியாக வேறு ஒரு மைதானம் தேவைப்பட்டது. அதற்கும் நம்மளுடைய கோட்டை மாநகர் பஞ்சாயத்தார்கள் உடனடியாக மறுப்பு தெரிவிக்காமல் ஆதரவு தெரிவித்தார்கள். அங்கு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு கிரவுண்ட் போட்டு அங்கு ஒரு 50 போட்டிகள் நடைபெற்றது. இன்னைக்கு எல்லாத்தினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த பரிசளிப்பு விழா. இதுல பங்கு பெற்ற அனைவருக்கும் இந்த நேரத்தில் உதவி புரிந்த அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். விடுபட்டவர்களுக்கான பரிசுகள் தொடர்ந்து வழங்கப்பட உள்ளது. எஸ், முக்கியமான ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் 4 ஏசியன் கேம்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. அந்த பிளேயர் மதுரையை சேர்ந்த அந்த பிளேயர், இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண அந்த பிளேயர் நம்மளோட கேம்ஸ் பாக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காங்க. உக்கிரபாண்டியன் மோகன் உக்கிரபாண்டியன் அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். பிளேயர்கள் ரைட் ஹேண்ட் சைடுல வாங்க. வெற்றி பெற்ற அணிகள் மேடைக்கு அருகே வர வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். Thank you so much sir for being here. ஆனா அவர்கிட்ட இந்த நேரத்துல நம்மளோட கேம் எப்படி இருந்தது, ஃபைனல்ஸ் பாத்தீங்க, உங்களோட ஒரு இரு வார்த்தைகள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இல்லை, கேம்னா நல்லா விளாண்டாங்க. ஆக்சுவலாக எல்லோரும் எதிர்பார்த்துருப்பாங்க இந்த லூஸ் பண்ண டீமும் ஜெயிக்க, ஏன்னா அவங்க டிபார்ட்மெண்ட் பிளேஸாக இருக்கிறாங்க. பட் ஆப்போனன்ட் டீம் நல்லா விளையாண்டாங்க. நானும் எதிர்பார்க்கல. பட் ஆனால் அவங்க கேம் ரெகுலராக ஆறனால அவங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறது. நிச்சயமா கரெக்டாக சொன்னார். எல்லாருமே எதிர்பார்த்தது பெரியபாளையம் ஜெயிக்கணும் எதிர்பார்க்கல. பட் அவங்க ஜெயிச்சாங்க. பாராட்டுக்கள் பாராட்டுக்கள். நான் மாம்ஸ் பெரியபாளையம் ஃபேன்ஸ் எங்க தான் இருக்காங்க. நிச்சயமா. அதனை தொடர்ந்து விடுபட்ட பரிசுகளை வழங்குவதற்கான நேரம் இது. 16th place football YMFC கொட்டிவாக்கம். YMFC கொட்டிவாக்கம் இருக்கீங்களா? ஃபுட்பால்ல 16வது பிளேஸை தட்டி சென்ற YMFC கொட்டிவாக்கம். YMFC கொட்டிவாக்கம் எங்க இருந்தாலும் வேலைக்கு வாங்க. எஸ், வந்துகிட்டு இருக்காங்க. YMFCங்களாங்க. ஆனா அடுத்த டீம் ரெடியா இருந்துக்கோங்க. லேட்டா வரீங்க. தென் 15வது இடத்தை பிடிக்கிறது DK சாத்தான்ஸ். சோ வாழ்த்துக்கள் YMFC கொட்டிவாக்கம். இந்த டோர்னமெண்ட்ல 16வது பிரைஸ் பிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். தென் 15வது இடத்தை பிடிக்கிற DK சாத்தான்ஸ். DK சாத்தான்ஸ் இருக்கீங்களா? வாங்க. பிரைஸ். அடுத்ததா 14வது இடத்தை பிடிக்கிறது பார்குடா FCA கோவளம் டீம். வாங்க வாங்க பார்குடா. 14வது இடத்தை பிடிக்கிறாங்க பார்குடா. 13வது இடத்தை பிடிக்கிறாங்க KMG FC. 12வது இடத்தை பிடிக்கிறாங்க SKP FC சோழிங்கநல்லூர். 11வது இடத்தை பிடிக்கிறாங்க ANFC கோவளம். பெரியபாளையம், நீங்க பிளேயர்ஸ் எங்கேயும் போயிடாதீங்க, ஜெர்சியும் மாத்திராதீங்க, இங்கேயே இருங்க. உங்களுக்கு நீங்க மறுபடியும் ஸ்டேஜுக்கு வர வேண்டியது இருக்கும். உங்களை வச்சு செய்ய வேண்டியது இன்னும் கொஞ்சம் இருக்குது. பாயான் டீமும் இருக்கணும், பெரியபாளையமும் இருக்கணும். 2 வின்னர்ஸ் இருங்க. எஸ், 2 வின்னர்ஸ்மே வெயிட் பண்ணுங்க, போயிடாதீங்க எங்கேயும். 10th பிளேஸ் வாங்குறது NKFC நியூ கல்பாக்கம். 9th பிளேஸ் வாங்குறது பீச் சாக்கர் FC. வாங்க டீம், வாங்க வாங்க. சோ இந்த போட்டியில 11வது பிரைஸ் தட்டி சென்ற ANFCB கோவளம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதனை தொடர்ந்து 10th பிளேஸ் NKFC நியூ கல்பாக்கம். சோ நியூ கல்பாக்கம் டீம், வாழ்த்துக்கள். தென் அடுத்ததா 9th பிளேஸ் வாங்கின பீச் சாக்கர் FC.
இந்த போட்டியில ஃபுட்பால் போட்டியில 9th பிரைஸ் வாங்கின பீச் சாக்கர் எஃப்சி. அடுத்தபடியாக ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கான பரிசை கலெக்ட் பண்ணிக்கோங்க. தென் யங் மேட்ரிடும் ரெடியா இருங்க. 8th பிளேஸ் வாங்கின யங் மேட்ரிட் ரெடியா இருங்க. 7th பிளேஸ் வாங்கின சாக்கர் ஃப்ரெண்ட்ஸ் செய்யாரும் ரெடியா இருங்க. எய்த் பிளேஸ் வாங்கினது யங் மேட்ரிட். ஃபுட்பால் போட்டியில 8வது பரிசை யங் மேட்ரிக் டீம் தட்டி சென்றிருக்காங்க. டீம் ரெடியா இருங்க. 8வது பரிசு தொடர்ந்து 7வது பரிசு சாக்கர் ஃப்ரெண்ட்ஸ் செய்யார். நீங்களும் ரெடியா இருங்க. அதனைத் தொடர்ந்து 6வது பிரைஸ் சிந்தாமணி திருச்சியை சேர்ந்த சிந்தாமணி டீம். டீம் பேரே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கே, சிந்தாமணி டீம். Ninth prize. 9வது பிரைஸ் கோஸ் டு பீச் சாக்கர் எஃப்சி. டிராஃபி 9வது பிரைஸோட டிராஃபி கொடுங்க. வாலிபால்ல பிரைஸ் பண்ண டீம்ஸ் எல்லாம் ரெடியா இருங்க. யங் மேட்ரிக் 8th பிரைஸ். தென் 7th பிளேஸ் சாக்கர் ஃப்ரெண்ட்ஸ் செய்யார் ரெடியா இருங்க. செய்யார். ஆனா இந்த பறக்கிற பேப்பர்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ள இருந்து அந்த ஒரு செகண்ட் குழந்தை வெளில வந்துருதுங்க. ஜாலியா இருக்கு. கவலைப்படாதீங்க. ஃபைனலிஸ்ட் வச்சு மறுபடியும் நம்ம பறக்கலாம் விட்டு பிளாஸ்ட் பண்ணலாம். 7th பொசிஷன் வாங்குறாங்க. 6வது இடத்தை பிடிக்கிறாங்க திருச்சியை சேர்ந்த சிந்தாமணி. திருச்சியில இருந்து வந்து எஸ் மாபெரும் தமிழக அளவில் நடத்துறதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம 6வது இடத்தை திருச்சியை சேர்ந்த டீம் பிடிச்சிருக்கிறது வந்து பெருமைப்பட வைக்குது எங்களுக்கு. எஸ், none other than சிந்தாமணி டீம். அடுத்தது சிக்ஸ்த் பிரைஸ் சிந்தாமணி திருச்சி. ஏய், சில்வர் கலர்ல பறக்குதே. 6வது பரிசை கோஸ் டு திருச்சியில இருந்து சிந்தாமணி டீம். வாழ்த்துக்கள். பிளாக்கர் ராஜேஷ் இருக்க வரைக்கும் வாய்ப்பே இல்ல அது கோல் அடிக்க. 5வது இடத்தை பிடிக்கிறாங்க என்ஜேஆர் செலக்ட் பாரிஸை சேர்ந்தவர்கள். இந்த டோர்னமெண்ட் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா நடக்க காரணம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண யாரு? என்ன அகாடமி? என்ன அகாடமி? அகிலேஷ் அகாடமி. என்ன அகாடமி? அகிலேஷ் அகாடமி. இந்த நேரத்துல அகிலேஷ் அகாடமியை கௌரவிக்கலனா எப்படி? அவங்களோட ரெஃபரி, அவங்களுடைய டீம் கோஆர்டினேட்டர் எல்லாரும் ரெடியா இருங்க. ஃபுட்பால் பிரைஸ் முடிஞ்ச உடனே உங்களை ஆர்டர் பண்ணிட்டு தான் வாலிபாலுக்கு போறோம். ஆல் பிளேயர்ஸ் அண்ட் ரெஃபரீஸ் ப்ளீஸ் ரெடியா இருங்க. தென் இந்த ஃபுட்பாலோட 5வது இடத்தை பிடிக்கிறாங்க என்ஜேஆர் செலக்ட் பாரிஸை சேர்ந்தவர்கள். எம்ஜேஆர் செலக்ட் பாரிஸ். ஓகே, அகிலேஷ் அகாடமி ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் ரெடியா? ரூபன் அண்ணா. சோ இந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்ல 5வது இடத்தை ரெஃபரி செல்லர் என்ஜேஆர் செலக்ட் பாரிஸ். உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். உட்கார்ந்துருங்க. ஓகே, பெஸ்ட் கோல் கீப்பர் கொடுத்துடலாமா? ஃபுட்பால்ல யாரு பெஸ்ட் கோல் கீப்பர்? யாரு பெஸ்ட் கோல் கீப்பர்? அஜய்ன்றவர் தான் பெஸ்ட் கோல் கீப்பர் வாங்கிட்டாரு. ஓகே, அஜய் எங்கப்பா அஜய்? அஜய் இல்லையா? டீம் நேம் எந்த டீமை சேர்ந்த அஜய்? என்னப்பா அஜய்? வாப்பா அஜய், வாங்க. இருங்க, அவசரமா டி-ஷர்ட் மாட்டாரு. இருங்க, வந்துருவாரு. ஓகே, அஜய் பெஸ்ட் கோல் கீப்பர்.
பெஸ்ட் ஸ்கோரர் ஜக்காரியா ஃப்ரம் பாயன் சி சக்- டீம். சகாரியா பாயன் செலக்ட் சி ஐ சேர்ந்த சக்காரியா கை தட்டலாமே. சூப்பரா ஸ்கோர் பண்ணாரு ஒவ்வொரு டைமும். ஸோ நிறைய பந்துகளை பிடிச்சு தடுத்து பெஸ்ட் கோல் கீப்பர் வாங்கி இருக்கிறதுக்கு அஜய்க்கு ஒரு வாழ்த்துக்கள். ஆனால் அதனை தொடர்ந்து சக்காரியா அவர்கள் பெஸ்ட் ஸ்கோரர் சக்காரியாவுக்கு அடுத்த பரிசு. வாழ்த்துக்கள் பிரதர், நீங்களும் ஃபுட்பால் ஒரு பெரிய பர்சனா வரணும் நாங்க வாழ்த்துறோம். ஏங்க பெஸ்ட் ஸ்கோரர்னா கையில போடுவாங்களே அந்த ஸ்கோர் இல்ல, கால்ல கோல் அடிச்சு வாங்கின ஸ்கோரர் அவரு. கை தட்டலாமே. தென் அடுத்தது பெஸ்ட் டிஃபெண்டர் கவின் ஃப்ரெண்ட்ஸ் எஃப்சி சேர்ந்த கவின். கவின் ஒரு பாய். மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஜீரான். ஜெரன். ஓகே பெஸ்ட் கோல் கீப்பர் ஜெரின். யுவர் ஒன்லி பெஸ்ட் கோல் கீப்பர். எமர்ஜிங் பிளேயரா? மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்னா பேரு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே இவர் வந்து வேல்யூபிள் பிளேயர் மட்டும் ஃபுட்பால்ல இல்ல, டான்ஸ்லயும் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவரு. என்ன ப்ரோ சொல்ற, நல்லா டான்ஸ் ஆடுவியா? வெயிட் பண்ணி பாஸே வெயிட் தரலையா பண்ணி நானு. ஓகே. அதனை தொடர்ந்து எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் பாயன் எஃப்சில இருந்து உமார் அவர்கள். உமர் நம்ம ஊர் பையன் உமர். வாங்க உமர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பெஸ்ட் எமர்ஜிங் பிளேயர் அவார்டு வாங்கி இருக்கீங்க. எமர்ஜ் ஆகி பெரிய பெரிய ஸ்டேஜஸ்ல இதே மாதிரி நிறைய அவார்டு வாங்கணும்னு வாழ்த்துறோம். சோ எஸ், ஃபுட்பால்ல நம்ம கொடுக்க வேண்டிய அவார்டு எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. அடுத்தது அச்சிலிஸ் அகாடமி ரெஃபரீஸ் அண்ட் ஆர்கனைசருக்கு இந்த டோர்னமெண்ட் இவ்வளவு சிறப்பா நடக்க காரணமா இருந்தவங்களுக்கு நம்ம ஹானர் பண்ண தயாரா இருக்கோம். எஸ், வரலானா ஒருத்தரா வரலாம். ரூபன் அண்ணா நீங்களே மைக்ல சொல்லுங்க யாரான்னு. ராஜேஷ். சோ இப்போ வரப்போறவங்க எல்லாருமே இந்த டோர்னமெண்ட் சிறப்பா நடக்க காரணமா இருந்து நம்ம கண்ணுல படாதவங்க. அதனால எல்லாருக்கும் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. திரை முன் இருந்தவர்கள், திரை பின் இருந்தவர்கள், மாம்ஸ். இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. இவர் சிந்தாமணி டீம்ல பிளேயராவும் இருந்திருக்காரு மாம்ஸ். ஓ, சிந்தாமணியோட பிளேயரா இவரு? ஆமா மாம்ஸ். சோ இந்த மாதிரி பல திறமைகளை உள்ளுக்குள்ள மறைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. சோ அகிலிஸ் அகாடமி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ரொம்ப அழகா சப்போர்ட் பண்ணீங்க எங்களுக்கு. தீபகம் உள்ள வராரு. ஹரி, அப்ப நீயும் உள்ள போகணும். மாம்ஸ் நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மாம்ஸ். அதெல்லாம் கிடையாது. வாங்க வாங்க, வாங்க உங்களெல்லாம் வாங்க நம்ம பெருமைப்படுத்தி பாராட்டணுங்க. இது எங்களோட கடமை. கண்டிப்பா கண்டிப்பா. வாங்க வாங்க வாங்க. ஓகே முடிஞ்சிச்சா? அந்த சைடு எங்க இருக்கு? ஓகே நெக்ஸ்ட் எது? எனி கெஸ்? நெக்ஸ்ட் பிரைஸ் எதுக்கு? வாலிபால் கூப்பிடலாமா? ஓகே வாலிபால் லெட்ஸ் ஸ்டார்ட். செக். எஸ், நம்மளோட ஸ்போர்ட் வாலிபால். அதுல வந்து பாத்தீங்கன்னா 10th பிளேஸ்ல இருந்து நம்ம கூப்பிட போறோம். நம்ம கூப்பிட சார் கூப்பிட தான் கை இதுக்கு தட்டல் முன்னாடி ஒரு மாதிரி வந்து ஆரம்பம் கொடுக்கணும். வந்துரணும். ஓகே. சோ 10வது பரிசு பனையூரை சேர்ந்த முருகன் பிரதர்ஸ். எஸ், முருகன் பிரதர்ஸ்க்கு ஒரு பலத்த கைத்தட்டலோட மேடைக்கு வெல்கம் பண்ணலாம். முருகன் பிரதர்ஸ் 10வது பரிசு முருகன் பிரதர்ஸ். ரொம்ப நல்ல டீம், ரொம்ப சூப்பரா விளையாடினாங்க. ஆனா 10வது பரிசு வர வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் கோப்பையையும் வழங்குறோம். இவங்களுக்கான கேஷ் பிரைஸ் 5000 ரூபாய். 9வது பரிசை வழங்குபவர் கோட்டை மாநகர் பஞ்சாயத்தார்கள் இந்த பரிசை வழங்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 9வது பரிசு கோஸ் டு 9th பிரைஸ் கோஸ் டு நியூ கல்பாக்கரத்தை சேர்ந்த ஜிஎஸ்விசி டீம். ஜிஎஸ்விசி. எஸ், ஜிஎஸ்விசி டீம் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம் நம்ம ஜிஎஸ்விசி டீமுக்காக. இவங்களும் ரொம்ப நல்ல டீம்,
சூப்பரா விளையாடினாங்க. அண்ட் இவங்களுக்கு 9th பிரைஸ். இவங்களுக்கான கேஷ் பிரைஸ் 6000 ரூபாய். வாழ்த்துக்கள் GSVC நியூ கல்பாக்கம் டீம். இதே மாதிரி நீங்க இன்னும் நிறைய பிரைசஸ் வாங்கணும். 8வது பரிசு இதனை வழங்க ஜோனோர் குப்பம் மொஹலா அவர்களை வழங்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். EPS திருவாரூர். எஸ், நம்ம ஐயா கையில இருந்து 8வது பரிசு திருவாரூரை சேர்ந்த EPS டீம் வாங்க போறாங்க. வாழ்த்துக்கள் EPS திருவாரூர். அதனை தொடர்ந்து 7வது பரிசு, இது என்னோட ஃபேவரட் டீமுங்க. யாருங்க அது? பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓகே, 7வது பிரைஸை வழங்க இந்து மீனவர் பஞ்சாயத்து சபை அழைக்கிறோம். எஸ், and 7th prize goes to இலியாஸ் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், இலியாஸ் ஃப்ரெண்ட்ஸ் டீமுக்கு தான் அந்த 7வது பரிசு போகுது. வாழ்த்துக்கள் இலியாஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதுல தான் என்னோட வாலிபால் குருநாதர் AK அவர்கள் இருக்காரு. அதனால தான் எனக்கு அது ஃபேவரட் டீம். சோ ஒரு பலத்த கைத்தடல் கொடுக்கலாம். நம்ம ஊர் பசங்கப்பா, கைத்தடல் கம்மியா இருக்கு. அவள்தான் ஜிக்னா பேப்பர்லாம் போட்டாச்சு. வாழ்த்துக்கள் கைஸ். நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் 4 பிரைஸ் குள்ள கண்டிப்பா நீங்க வரணும். ஓகே, சோ அதனை தொடர்ந்து 6வது பிரைஸ் வழங்க போறது யாரு அப்படின்னா மித்ரா ஸ்போர்ட்ஸ் சோழிங்கநல்லூர். ஓகே, நம்மளோட சீஃப் கெஸ்ட் யாரு சார்? சார் யாரு சொல்லு. நம்மளோட இன்டர்நேஷனல் இந்தியன் வாலிபால் பிளேயர், நம்மளோட உக்கிரபாண்டியன் சார், மோகன் உக்கிரபாண்டியன் சார் அவர்கள் கையால இந்த பிரைஸ் வழங்கப்படுது. எங்க டீம் பா, நான் டீம் பா. சோ நம்ம மித்ரா ஸ்போர்ட்ஸ் 6வது பிரைஸ். அதனை தொடர்ந்து 5வது பிரைஸ் நம்ம சுந்தரனா ஆடின டீம் யாரு? கோலம் சுந்தர் அவர்கள் விளையாட டீம். இருங்கப்பா, மித்ரா ஸ்போர்ட்ஸ் வாங்க 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 சார். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். கண்ணாடி போட ரொம்ப அழகா இருக்கீங்க சார். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். தயவு செய்து கண்ணாடி போடுங்க சார். கண்ணாடி போடுங்க சார். வாழ்த்துக்கள் மித்ரா ஸ்போர்ட்ஸ். இந்த டோர்னமெண்ட்ல 6வது பரிசு தட்டி செல்றீங்க. உங்களுக்கான ரொக்க பரிசு 12,000 ரூபாய். அதோட உங்களுக்கு கப்பும் கிடைச்சிருக்கு. அடுத்தபடியாக 5வது பரிசை தட்டி செல்பவர்கள் நம்மளோட ஊரை கோவலம்குப்பம் BC அணியினர். வாங்க சுந்தர், நீங்க வைஸ் பிரசிடென்ட் இந்த பிரைஸை வழங்குவார்கள். சுந்தர் அவர்களும் போகணும். இதுல நீங்க 2 மேட்ச் விளையாடி ஜெயிச்சு கொடுத்திருக்கீங்க. வாங்க வாங்க, தயவு செய்து நீங்களும் போகணும். எஸ், பிளேயர் கூப்பிடுங்க. நந்தா கோச், மேனேஜர், கோச் நந்தாவை கூப்பிடுறேன். எங்க போயிட்டாரு? இல்ல, கோச் இங்க போயிட்டாரா? இன்னைக்கு காலைல இருந்து நல்ல ஃபுல் வைப்னாரு. நந்தா நான் காணோம். பட் இங்க இந்த டோர்னமெண்ட்ல 5வது பிரைஸை வின் பண்றாங்க கோலம் குப்பம் வாலிபால் கிளப். சுருக்கமா சொல்லணும்னா நம்ம KKVC டீமுங்க. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். from கோலம் குப்பம். எஸ், வாழ்த்துக்கள் உங்க இருக்கும். சோ அடுத்தது ஸ்பெஷல் பிரைசஸ் இருக்கு. இதுல சரி, நெக்ஸ்ட் ஸ்பெஷல் பிரைஸ் பெஸ்ட் ஷட்டர். நீங்களே அறிவீங்க பெஸ்ட் ஷட்டர். ஓகே, பெஸ்ட் ஷட்டர் சஞ்சய் from திருப்போரூர். ஷட்டர் ஆன் பொசிஷன்ல சூப்பரா விளையாடின திருப்பூரூர் சேர்ந்த சஞ்சய்க்கு ஒரு வாழ்த்துக்கள். இன்னும் நல்லா விளையாடுங்க பிரதர். ஒரு இன்டர்நேஷனல் இந்தியன் வாலிபால் பிளேயர் கையால உங்களுக்கான பிரைஸ் வாங்குறதுல நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்களோ அதே எவ்வளவு கொடுக்கறது நாங்க சந்தோஷப்படுறோம். பெஸ்ட் லிபரோ சொல்ல போறேன். இந்த பெஸ்ட் லிபரோ நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த டீம்ல பெஸ்ட் லிபரோவா? ஐரு, இந்த டீம்ல அதிகமான ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறவர் இருக்காரு. எந்த டீம்? பெரியபாளையத்தை சேர்ந்த தமிழ் பெஸ்ட் லிபரோ. அப்படின்னா என்னன்னு சொல்லுங்களேன், அவரே சொல்லுவாரா? சூப்பரா விளையாடுவார் ப்ரோ. சர்வீஸ்லாம் பயங்கரமா இருக்கும். அண்ட் தொடர்ந்து 11 பாயிண்ட் எடுத்து சர்வீஸ் போட்டு கொடுத்தாரு அவர். இவர்தான் இவர் ஃபைனல்ஸ் வந்தாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த பிளேயர். டிசர்விங்கான ஒரு அவார்ட். வாழ்த்துக்கள். அடுத்தது யார் சங்கே? பெஸ்ட் அட்டாக்கர். இப்படி திடீர்னு போய் அட்டாக் பண்றீங்க என்ன? ஓகே, பெஸ்ட் அட்டாக்கர் நானா? உதயநிதி பெரியபாளையம் from பெரியபாளையம். வா 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 தல. இத்தனை பெஸ்ட் பிளேயர் உள்ள வச்சிருந்தா அப்புறம் கப்படிக்காம என்னயா பண்ணுவீங்க நீங்க? ஒரு ஷோல்டர் இறங்கி போச்சு அடியில, தெரியுமா? தெரியும். அதெல்லாம் இல்ல அதெல்லாம் ஐக்கில் போங்களாட்டம். அப்ப அத்தனைக்கும் நடிப்பா? ஆமா அண்ணனுங்க. அண்ணா வேற லெவல்னா. டைம் பிரேக் எடுத்துக்க. என்னோட ஃபேவரட் பிளேயர் பெரியபாளையத்துல எங்கமா காத்தடி எங்க?
எங்க நெக்ஸ்ட் பிளேயர் எமர்ஜிங் பிளேயர் எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்ட் யாருக்கு போகுது? முன்னேறி வரும் வீரர் அன்சாரி Yes, from நம்ம திருப்பூர் ஸ்மார்ட் கைஸ். திருப்பூர் ஸ்மார்ட் பாய்ஸ்ல இருந்து அன்சாரி அவர்கள் ரொம்ப நல்லா விளையாடினாங்க. வாய்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், ஆளு கேம்ல ஒரு ஃபயரா இருப்பாப்ல. ப்ரோ ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு ப்ரோ. நெக்ஸ்ட் பிரைஸ் வந்து MVP மோஸ்ட் வேல்யூபிள் பால் பிளேயர்ஸ். அது யாருக்கு போகுதுன்னா மயில்வாகனன் பிரதர்ஸ் அணியை சேர்ந்த நந்தகுமார். இந்த டோர்னமெண்ட்ல மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா திகழ்ந்திருக்காரு நந்தகுமார். ஆமா, மயில்வாகனன் பிரதர்ஸ்ல இருந்து அந்த டீம் ஃபைனல்ஸ் வரதுக்கு இவர் ஒரு முக்கிய காரணமா டெஃபினட்டாவே இருந்திருப்பாரு. இந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாமே அதிகமா வளர்ந்து இதுக்கு மேல வளர முடியாதவங்க. அந்த அளவுக்கு வாலிபால்னா இப்படிதான் வளர்ந்துருக்கணும். ஆனா இன்னும் நீங்க வாலிபால்ல வளரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். கண்டிப்பா. அது ஏன் வாலிபால் பிளேயர்ல ஹைட் ஆகுறாங்க? எகிரி எகிரி ஹைட் ஆயிடுவாங்களா சார்? ஓகே, நம்ம வந்து 10 பிரைஸ் தான் சொல்லியிருந்தோம். நிறைய டீம் வந்து விளையாடிச்சு, அதனால ப்ரீ குவார்ட்டருக்கு தகுதியான எல்லாருக்கும் பிரைஸ் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். அதை இப்ப நம்ம செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து நரேஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் திருக்கலிகுன்றம், தயவு செய்து வாங்க. 12th பிரைஸ். திருவனந்தை வாலி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. திருவனந்தை வாலி ஃப்ரெண்ட்ஸ். திரு சுந்தர் அவர்கள் இவர்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பரிசுகளை அறிவித்திருக்கின்றார். ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ்ல இவங்க தோல்வி விட்டவர்கள். அடுத்தது KTM பாய்ஸ் கொதிமங்கலம், அப்புறம் பவர் ஹவுஸ், அடுத்தபடியாக பவர் ஹவுஸ், அடுத்தபடியாக நெல்லிக்குப்பம் வாலி ஃப்ரெண்ட்ஸ். வாலி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் நெல்லிக்குப்பம். வாங்க வாலிகுப்பம், சாரி வாலி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் நெல்லிக்குப்பம். MGM வாலி திருக்கலிகுன்றம். ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் அறிவிக்க போறேன். ஸ்பெஷல் பிரைஸ் கேட்டகரிலாம் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சேனா? இன்னும் ஸ்பெஷல் பிரைஸா? சொல்லாத ஸ்பெஷல் பிரைஸ் கேட்டகரியை கொடுக்க போறோம். அது என்னது அது ஸ்பெஷல் பிரைஸ் கேட்டகரி? தேங்க்யூ so much டீம். அதாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வென்ற பெரியபாளையம் டீமுக்கு ஒரு ஜெம்மா இருந்தாரு. வெளியில வந்து நிறைய பேருக்கு தெரியாது. பெரியபாளையம் ஜெயிக்க ஒரு முக்கியமான காரணமே காட்டடி கமலேஷ் தான். இந்த பிரைஸ நம்ம சார் தான் அவருக்கு கொடுக்கணும். வாங்க, இது எங்கேயுமே சொல்லல, சர்ப்ரைஸா கொடுக்குறோம் இந்த பிரைஸ காட்டடி கமலேஷ்க்கு. கமலேஷ் சேர் கேர்ள்ஸோட ஆர்டர் தான் ரொம்ப பிடிக்கும். லாஸ்டா ஆட விடுவீங்களா? எஸ், நம்மளோட கமலேஷ் சாதா கமலேஷ் இல்ல, இந்த டோர்னமெண்ட்ல இருந்து காட்டடி கமலேஷா ப்ரோமோட் ஆகுறாரு. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமா நம்மளோட காட்டடி கமலேஷுக்கு? சடன் பிரைஸ் கிடைச்சிருக்கீங்க அவருக்கு. சோ அடுத்தபடியாக நம்மளுடைய அபிஷியல்ஸை கௌரவிக்க கடமைப்பட்டுள்ளோம். அபிஷியல்ஸ் வாங்க சார், ப்ளீஸ் வாங்க சார். எஸ், இந்த டோர்னமெண்ட்ல ஸ்கோர்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே லெவலா கரெக்டா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்மளோட அபிஷியல்ஸ் ஒரு முக்கிய காரணம். இரவு பகல் பார்க்காம இந்த டே அண்ட் நைட் மேட்சை அவங்களும் அம்பையரிங் பண்ணி நமக்காக நடத்தி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அவங்களுடைய கொடுத்த தீர்ப்புக்கு உறுதியா கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அதுதான் இந்த சக்சஸ்ஃபுல், இந்த விழாவுக்கான சக்சஸ்ஃபுல். இந்த தமிழக அளவிலான மாபெரும் கைப்பந்து போட்டியை நடத்தி முடிச்சதுல நம்மளோட ரெஃபரீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. எல்லாரும் ஜோரா கை தட்டலாங்க. இவங்க இல்லைன்னா இந்த மேட்ச் இவ்வளவு சக்சஸே கிடையாதுங்க. எஸ், தேங்க்யூ so much for being here, our beloved referees. வாங்க, ஃபுட்பால் ரெஃபரீஸ் வந்துட்டாங்க. வாங்க எல்லாரும் ஏறலாம். இன்னும் கொடுங்க, இண்டிவிஜுவல் பிரைசஸ் கொடுங்க. இண்டிவிஜுவல் பிரைசஸ் வாங்க சார்.
வாங்க வாங்க, சார் இருக்கார் பாருங்க, சாருக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபுட்பால் அண்ட் வாலிபால் ரெஃப்ரீஸ். ரொம்ப அழகாக மேட்ச் நடத்தி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சார் நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ முதல்ல இங்க இருக்க டீம் மேல கூப்பிடணுமா? அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் டீம் முதல்ல இங்க இருக்க அனைத்து பிளேயர்ஸ்க்கும் நன்றியை தெரிவிச்சிருக்கேன் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. இந்த டோர்னமெண்ட் வந்து ஏதோ கேஷுவலாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்து மீனவர் பஞ்சாயத்து சபையோட சப்போர்ட் இல்லாமல் இந்த இடத்துல கிரவுண்டு உருவாகிருக்காது. திடீர்னு பார்த்தா காற்று மழைன்னு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் வந்தது. என்ன பண்ணலாம், போட்டியை அறிவிச்சிட்டோம், என்ன பண்ணலான்னு சொல்லும் போது இம்மிடியேட்டாகவே நம்ம கோட்டை நகர் மக்கள் நீங்கள் இங்கே பண்ணுங்க, உங்களுக்கு எந்த விதமான காற்று இருக்காமல் இங்கே பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இமீடியட்டாக கேட்கறதுக்கு முன்னாடி கிரவுண்ட் கொடுத்த இந்த நேரத்தில் கோட்டை மாநகர் மக்களுக்கு வார்த்தைகளே இல்லை. மீண்டும் ஒரு மிக்க 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 நன்றி. அடுத்தபடியாக ஃபுட்பாலில் நம்மளோட ஜோனவர் குப்பம் மொகலாக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லியிருக்கேன். இங்கே இருக்க பிளேயர்ஸ்க்கு எல்லாரும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் மட்டும் தான் பண்ண முடியும். உங்களோட கெரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அது உங்களால் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு வந்து ஒருத்தங்க ஈஸியாக கெட்டு போகிறதுக்கு நிறைய வழிவகைகள் இருக்குது. அதுலேருந்து நம்ம எப்படி வரோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரோ ஒருத்தங்க இப்போ நேற்று மேட்ச்சில் கேட்டாங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணீங்க, இங்கே எதுக்கு பண்ணணும்னு. நாங்களாம் விளையாடுற காலத்தில் நிறைய ஓப்பன் பிளேஸ் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இருக்கா? லேண்டோட ரேட்லாம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் மட்டும்தான் அந்த ரெஃப்ரிக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். பீச்சில் ஏன் பண்ணோம் அப்படின்ற காரணம் என்னன்னா, பீச்சோட இடம், எங்கள் மக்களோட சப்போர்ட்டு, இது இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. யங்ஸ்டர்ஸ் உங்களுக்குலாம் நான் என்றைக்குமே பண்ண கடமையாக இருக்கும். அரசியல் பண்ணுறதுக்கு நிறைய மேடைகள் இருக்குது. இது நான் அரசியல்வாதியாக பேசலை, அது தனியாக பேசிக்கலாம். இது அரசியலே கிடையாது, ஸ்போர்ட்ஸ் மேனாக பேசுகிறேன். இந்த நேரத்தில் பாயான் தலக் டீம், அப்புறம் நம்ம 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 ஊரில் விளையாடின அனைத்து டீமுக்கும், பார்சி டீம், ஜூனியர், சீனியர், அப்புறம் அன்சாரி நகர் ஃபுட்பால் கிளப், அப்புறம் நம்மளோட நியூ மாஸ்டிக் ஃபுட்பால் கிளப், வேறு யாரெல்லாம் இருந்தாங்களோ, வேறு யாருன்னா பேரை வந்து மறந்துட்டேன்னா மீண்டும் சொல்லியிருக்கேன், தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். உங்களை பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் இன்ஸ்பயர் ஆகணும், அதுதான் உங்களோட மோட்டிவேஷனாக இருக்கணும். இந்த நேரத்தில் வெறும் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு நான் போக விரும்பல. த மேன் பிஹைண்ட் த சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த டோர்னமெண்ட்டுக்கு. ஒன் அண்ட் ஒன்லி த மேன் பிஹைண்ட் த சக்ஸஸ். இந்த நேரத்தில் வந்து ரூபன் அண்ணாவை வந்து மேடைக்கு அழைக்கிறேன். ரூபன் அண்ணா. திரு ரூபன் அக்லீஸ் ஃப்ரம் அக்லீஸ். ஸோ இந்த அண்ணனை பற்றி நம்ம வந்து சொல்லணும்னா, இவருக்கு வந்து டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், 1 வீக்கில் ப்ரிப்ரேஷன் போயிட்டு இருந்துச்சு. அவரோட ஜாப் விஷயமா அமெரிக்காவுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. டோர்னமெண்ட்டை எடுத்துட்டேன், எனக்கு டோர்னமெண்ட் தான் முக்கியம், யூஎஸ்ஏக்கு அப்புறம் கூட போய்க்கிறேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, இது எல்லாம் எதுக்காகனா நாங்கள் நல்லா இருக்கணும் இல்லை, உங்களை மாதிரி பிளேயர்ஸ் அடுத்த லெவலுக்கு போகணும். சின்ன சின்ன விஷயமா இன்ஸ்பயர் ஆகுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த நேரத்துக்கு ரூபன் பிரதர்ஸ்க்கு என்ன சொன்னாலும் வாய்ப்பே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் கூடவே இருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் பிளானிங் ப்ரிப்பரேஷனில் எங்கள் கூட உட்காருவார். நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு நடந்த மேட்சோட ரிசல்ட்டை மட்டும் தான் பார்க்குறீங்க. இந்த கடந்த ஒரு 10 நாளில் நடந்தது, இதுக்கு பின்னாடி என்னென்ன வேலைகள் நடந்ததுன்னு தெரியாது. அது நீங்கள் இந்த 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 மாதிரி சூழ்நிலைக்கு வரும்போது தான் தெரியும். இந்த நேரத்தில் அனைவருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். நாங்கள் எல்லாருமே இங்கே நிற்கிறோம், இங்கே இருக்க சப்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு எல்லாரும் ஒரு புஷ் தான் கொடுக்க முடியும். அந்த புஷ்ஷை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றது உங்ககிட்ட இருக்குது. இந்த நேரத்தில் பேரண்ட்ஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா படின்னு சொல்லாதீங்க, ஸ்போர்ட்ஸ்லேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்கள் குழந்தைங்கள ஸ்போர்ட்ஸில் என்கரேஜ் பண்ணுங்கள். நம்ம ஊர்லேயே நிறைய பிளேயர் இருக்காங்க. இந்த நேரத்தில் இன்ஸ்பயர் பண்ண பிளேயர்ஸும் ஃப்யூச்சரில் இன்ஸ்பயர் பண்ண போகிற பிளேயர்ஸ்க்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் நம்ம சார் வந்து பேசினா நல்லாயிருக்கும். இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட் நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு பிளேயராக எனக்கு தெரியும், விளையாடுறதும் பார்த்துருக்குறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதையும் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரூபன்றவர், அதாவது மறைமுகமாக நமக்கு தெரியாமல் இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் வெளியில், ஏன்னா ஆஸ் அ பிளேயராக நான் பார்க்குறப்ப எனக்கு தெரியும், ஜஸ்ட் இந்த கோர்ட்டு மட்டும் தான் எனக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணணுன்றது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட் நடத்துறது வந்து பெரிய சாதாரண விஷயம். அது 3 நாள் நடத்திருக்கீங்க, 100 டீம். அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல சாத்தியம். சொன்ன மாதிரி எல்லா ரெஃப்ரீஸாக இருக்கலாம்,
அப்புறம் உங்களோட வாலண்டியர்ஸ், உங்கள் இங்கே ஏரியா இருக்கிற எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இதோடு நிறுத்தாமல் இதை ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள். இதுக்கு மேலே இன்னும் நிறைய டோர்னமெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஆலோசனை தேவை, இல்லை என்ன மாதிரி நடத்தலாம், இதுக்கு அதாவது பெரிய லெவலில் இன்னும் இருக்குது. டிபார்ட்மெண்ட் டீம்ஸ் இருக்கிறாங்க, ஆல் இண்டியா, தமிழ்நாட்டில் இல்லாமல் வெளியில் ரயில்வேல ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி டீம்ஸை கூப்பிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸுக்கு அது ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும். ஒரு சிலர் சொன்ன மாதிரி படிக்கணுன்றது ஒரு தேவை தான். அதே சமயத்தில் இப்போ இருக்க காலகட்டத்தில் படிப்பு மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு உடல்நிலை நல்லா இருக்கணும் அப்படின்னா, நம்ம நல்லா இருக்கணும் உடம்போடு அப்படின்னா விளையாட்டு ரொம்ப முக்கியம். ஸோ இது மூலயமா நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியும் இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு. ஸோ இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். நல்லா நடத்துங்க. கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. இந்த நேரத்தில் இன்னொரு அறிவிப்பு. நம்ம மீனவர் பஞ்சாயத்து சபை பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா, மீண்டும் சொல்கிறேன், நம்மளோட மீனவர் பஞ்சாயத்து சபை பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா இங்கேருந்து இன்னொரு 10 அடி தள்ளி போயிடலாம், அங்கேருந்து ஒரு 40 அடி தள்ளி போகலாம். பட்டா ப்ராப்பர்ட்டியை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் என்டையராகவே ஒரு நம்ம ஊர் பசங்க இன்னைக்கு வெளியே போய் ஒரு ஃபுட்பாலில் ஒரு ஸ்லாட்டை புக் பண்ணி ஆடுறத இங்கேயே பண்ணி கொடுக்க நான் தயாராக இருக்கேன். இது வந்து ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். நீங்கள் பொதுமக்களிடம் பேசிட்டு சொன்னீங்கன்னா மல்டி ஸ்போர்ட்ஸ், உலகத்தர வாய்ந்த மல்டி ஸ்போர்ட்ஸ் பிளேஸாக இந்த இடத்த 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி செய்து கொடுக்க தயாராக இருக்கேன். இந்த நேரத்தில் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்கேன். தேங்க்யூண்ணா. எல்லாருக்கும் மீண்டும் 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 தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். மீண்டும் தேங்க்யூ. வருங்கால பிளேயர்ஸ், உங்களுக்குலாம் வார்த்தையே இல்லைடா, வேற லெவலில் ஆடுறீங்க. அதே மாதிரி ஜூனியர் பிளேயர்ஸ், அனைத்து ஜூனியர் பிளேயர்ஸும் நம்ம கோவளத்தில் உங்களுக்குலாம் பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அண்ணன் என்னைக்குமே உங்க கூட இருப்பேன். தேங்க்யூ. ஒரு செகண்ட். ஸோ நம்மளோட தமிழ்நாடு அளவிலான மாபெரும் கைப்பந்து மற்றும் கால்பந்து போட்டி ரொம்ப அழகா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 3 நாள் ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமா ஆடியன்ஸ், உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஹரி, மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் ஓகே, உதயநிதி ஸ்டாலின் 2 நிமிஷம் மன்னிச்சிருங்கண்ணா. ஜூனியர்ஸ்க்கு பிரைஸ் கொடுக்கலையாமே. ஜூனியர்ஸ் வாங்கப்பா. ஜூனியர்ஸ் எல்லாருமே, பார்சி ஜூனியர்ஸ் வாங்க. அந்த சைடுல இருந்து வாங்க. அந்த சைடுல இருந்து வாங்க. எல்லா ஜூனியர்ஸ், பார்சி ஜூனியர்ஸ், பாயான், அன்சாரி நகர், நியூ மார்ஜெட் சைட், எல்லாருமே அந்த சைடுல இருந்து வாங்க. வாங்க இப்படி. ஃபர்ஸ்ட் பிரைஸ் பாயான் டீம், உங்களுக்கு மெடல் போடல, அப்படியே மேல வந்துடலாம். பார்சி எங்கப்பா? பார்சி ஜூனியர்ஸ் சியர் கேர்ள்ஸ் டான்ஸ்லாம் இருக்கு, பிளேயர்ஸ் டான்ஸ்லாம் இருக்கு. பெரியபாளையம் என்ன டான்ஸ் ஆடலையா? எல்லாரும் வர சொல்லுங்க. குடுமா இல்லனா அந்த மைக் கொடுத்துக்கலாம். போடுமா. காமன்வெல்த்தோட கோல்ட் மெடல். ஒரு இது நீச்சே கலைஞர் அதேடா
ஓகே ஜூனியர் வேற யார் பாய்ஸ் இருக்கா? கோவளம் ஜூனியர்ஸ் யார் இருந்தாலும் வாங்க. வாலிபால் ஜூனியர்ஸ் வாங்க. வா 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 எல்லா ஜூனியர்ஸ் வாலிபால், கோவளத்துல இருக்க எல்லா ஜூனியர்ஸ் வாலிபால். பசங்களோட மறைக்கல யாரையும். அண்ணா சூப்பரா இருந்துச்சுண்ணா, இன்னொரு தடவை அடிங்கண்ணா. அண்ணா ஜிக்னா பேப்பர் மறுபடி போடுங்கண்ணா. ஓகே thank you டாடே. thank you boys, thank you. இந்தியரே thank you முடிச்சு வந்தறேன். thank you. ரொம்ப நன்றி ஜூனியர் பிளேயர்ஸ். அடா எல்லாம் எல்கேஜி சைஸ்ல இருக்கீங்க. இல்ல இவங்க இந்த பாய்ஸ் வாப்பா வாப்பா தம்பிங்களா வாங்க எல்லாரும் வாங்க. யாரு எப்படிமா இருக்கீங்க? எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நேத்துலாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்தது. நல்லா இருக்கீங்களா? எப்படி போகுது காலேஜ்? சூப்பர். 4 ஸ்கொயருக்குள்ள நம்ம லாக் ஆகக்கூடாது. அதை லாக் ஆயிட்டோன்னா அதுல இருந்து வெளியே வர முடியாது. அதோட உலகம் பெருசு, அவ்வளவுதான். அதோட உலகம் பெருசு, அவ்வளவுதான். அதோட உலகம் பெருசு, நம்மளோட விஷனே பெருசு. அதனால இந்த ஸ்கொயருக்குள்ள ஸ்டக் ஆகக்கூடாது. சுந்தர்ண்ணா பிரைஸ் கிவிங் செரிமனிலாம் சூப்பரா இருக்கு, வைப் கொஞ்சம் கம்மியா இருக்கே. வைப் கம்மியா? ஓகே cheer girls ரெடியா? வாங்கடா தம்பிங்களா. டேய் நீங்களா விளையாடுனீங்களா? ஒன்லி விளையாடுன பாய்ஸ் ரெகுலரா பிராக்டிஸ் பாய்ஸ். எங்க அசைன் பாய் எங்கப்பா? ஓகே இந்த நேரத்துல நம்ம அண்ணா ஒரு சில வார்த்தைகள் நம்மளுக்காக. மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய 48வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் பெருமதிப்புக்குரிய சோபனா தங்கம் சுந்தர் அவர்களே, எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் சுந்தர் அவர்களே, கோவளம் கிளைக்கழக திமுக நண்பர்களே, இதை போன்று எங்களுடைய இளமையான காலத்தில் இதுபோல போட்டியெல்லாம் நாங்கள் பார்த்ததில்லை. இந்த முதுமை அடைந்த காலத்தில் இதெல்லாம் நாங்கள் கணிக இருக்கின்றது. இருந்த பொழுதும் எந்த நேரத்திலும்
எந்த காலத்திலும் இதை போல ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று தேங்க்யூண்ணா. தாங்கள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கோவளம் ஜோனகுப்பம் மொஹல்லா நிர்வாகத்தின் சார்பாகவும் ஜமாத்தார்கள் சார்பாகவும் முஸ்லீம் மீனவர் கூட்டுறவு சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா. ரெடியா? சியர் கேர்ள்ஸ் ரெடியா? ஓகே. டிஜே ரெடியா? வாங்கம்மா வாங்கம்மா. வைப் தான் நாங்க வெயிட் பண்ணுகிறோம். கமான் டிஜே. பாட்டை போட்ட உடனே கிரவுண்ட்ல பிளேயர்ஸ் ஆடியன்ஸ் பாரபட்சம்லாம் இல்லை, எல்லாரும் ஆடுறோம், ஆடினே இருக்கிறோம். அப்படியே ஆடினே எல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த கோலம் வாலிபால் டோர்னமெண்ட் பண்ணதுல நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை கோவலத்திற்கு வந்து உங்க எல்லாரையும் மீட் பண்ற வரைக்கும் திஸ் இஸ் யுவர் கமெண்டேட்டர் எஸ்பி ஹரிகரன் சைனிங் ஆஃப். டாடா பை டேக் கேர், லவ் யூ ஆல். வைப் பண்ணுவோம் வாங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ வைப்ல மிதப்புமா? ஹலோ வைபிள்ல மிதப்போம். நாங்க ரைட் வைபிள்ல பாட்டில முடிப்போம். 1 வைபிள்ல மிதப்போம். கமான் गाइस, எல்லாரும் வைபாலா வாங்க. வைபிள்ல மிதப்போம். இடியா பாய். வைபா இருப்போம்.